ஏற்கனவே அந்த தொகுதி எம்எல்ஏ இப்போ தான் நான் புதுசாலாம் காவா போட்டுக்கிறேன், அதெல்லாம் உடச்சி கிடிச்சு எடுத்துருவாங்கன்னு பயப்படுறாரு. ஸோ இதுக்கு பதிலாக வந்து அவர் ஒரு நல்ல ஒரு மாஸ் லீடராக வந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு நடிகர், நல்ல ஆக்டரு. அப்போ இந்த திரையுலகத்துலேருந்து அவர் வந்து இப்போ ஒரு கட்சியில் தவணக்கமில்ல, அவருக்கு வந்து பேசாமல் வந்து ஏதோ ஒரு கரூர் காரணத்தை காட்டி அவரை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணால் நம்ம பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கும் பேர் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தலான்னு என்னோட எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே டைம் இருக்குல்ல, சண்டேல ஈவினிங் வரைக்கும் பார்த்தோம்னா வெளியூரில் வந்த அத்தனை டூரிஸ்ட் சேனலும் போயிடும். அதுக்கு பிற்பாடு வந்து ஃபுல்லாக அடங்கிடும். நம்ம ஊர் பீப்புள் மட்டும் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம ஊர் பீப்புள் மட்டும் அவங்க எங்கே கேட்குறாங்களோ அங்கேருந்து ரோட் ஷோ இங்கே கன்னிக்கோயில் வரைக்கும் கொடுத்துட்டா கூட மக்கள் வழிநடுக்கு வந்துன்னு அவர் கையை காட்டி நிற்பாங்க, அவர் முகத்தை பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் வந்து பாண்டிச்சேரி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த மாஸ் லீடர். இதில் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து வண்டி வந்து உள்ளே வரக்கூடாது, வரக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடணும். கோட்டகுப்பமா கோட்டகுதிலே ஸ்டாப் பண்ணிட்டுங்க, இந்த பக்கம் இந்த மதுரைப்பேட்டை ஸ்டாப் பண்ணுங்க, இங்கே கவர்மெண்ட்டில் ஸ்டாப் பண்ணுங்க, இங்கே கன்னிக்கோயிலில் ஸ்டாப் பண்ணுங்க, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு வச்சுங்களேன். நீங்கள் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம் அவங்களுக்கு, ஒன்லி பாண்டிச்சேரி பீப்புள் மட்டும் உள்ளே வரட்டாங்க, வெளியூர் பீப்புள் உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட அந்த மாதிரி கண்டிஷன் மட்டும் வச்சுங்களேன். பாண்டிச்சேரி பீப்புள் கிட்டத்தட்ட வந்து அவரை பார்க்கறதுக்கு உண்டான ரசிகர்கள் கட்டாயமாக பார்ப்பாங்க. நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து அதை நல்லா நான் சொல்வது வந்து விட்டு கூர்ந்து கவனித்து இதை வந்து செய்யலாம்னு என்னுடைய ஆசை.